திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்வி தப்பில் அணைந்த விரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நலத்தாள் போற்றி சீராண்ட தெல்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். இன்றைக்கு நாம் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலும் குருவருளாலும் நமச்சிவாயமூர்த்தி அருளாலும் குருமகா சன்னிதானம் அருளாலும் நமச்சிவாய மாலைங்கிற நூலை அருள் திரு அம்பலவான தேசிகர் அருளாலும் தொடங்குகிறோம். நமச்சிவாய மாலை மந்திரத்தின் முதல் மந்திரத்தினுடைய பொருள் மயக்கம் நீங்க திருவாவடுதுறை என்ற ஞான பூமியில் எழுந்தருளி இருக்கின்ற நமச்சிவாய குருநாதனே முத்தி அடைகின்ற அளவுக்கு நீ அருள் தந்தாய். அருள் தந்தாயல்ல, அருள் தந்து பிராக்கெட்டில் உன் அருளை பெற்று நான் ஆணவத்தோடு போர் செய்யும் நாள் எந்த நாள், மந்திரத்தில் தூர் என்ற சொல்லுக்கு மிகுதின்னு அர்த்தம், சீர் என்ற சொல்லுக்கு முத்தின்னு அர்த்தம். நின் கருணை சித்தமே புக்குன்னு ஒரு தொடர் இருக்குது மந்திரத்தை பார்த்துக்கிட்டே எழுதினா தான் புரியும். அதற்கு என்ன பொருள்னா குருவருளுக்கு தகுதி அடைதல்னு அர்த்தம். குருவருள் பெற தகுதி அடைதல் என்று பொருள். ஆணவமலத்தோடு போர் செய்தல் என்பது அதோ நியாமிகா சக்தியால் வருகின்ற ஐம்புல சார்பை விட்டு சிவசிந்தனையில் உறுதியாக நிற்றல். அதோ நியாமிகா சக்தி அப்படின்னா கீழ்நிலைக்கு தள்ளும் மல ஆற்றல், அவ்வளோதான். கீழ்நிலைக்கு தள்ளும் மல ஆற்றல். சிவன் அருளே ஆணவமலத்தை ஒடுக்கும். வாங்க சிவார்ப்பணம். சிவனை நினைத்து கொண்டே இருப்பதே ஆணவமலத்துக்கு எதிரான போர். இப்போ மந்திரத்தை படித்து பார்த்தோம்னா அழகாக பொருள் புரியும். படித்து பாருங்கள். சீரேற்று நின்கருணை சித்தமே புக்குமல போரேற்று நிற்க பொருந்திடினால் என்னாலோ
வாரேற்றும் கொங்கை மகளிர் அறக்கருணை தூரேற்றும் ஆவடு தந்துரை நமச்சிவாயனே. இந்த கடைசி மூணாவது வரி நிலையற்ற இன்ப நாட்டத்தை குறிக்கிற வரி. அதனால் மயக்கம் நீங்கன்னு கொடுத்துருப்போம். அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். இறைவா, நீ நிறம் இல்லாத வடிவம் உடையவன். நீ கருணை உடைய பொன். இங்கு இறை என்று சொன்னது குரு. அந்த மந்திரம், இந்த பதிகம் முழுவதும் குரு தான். பேரே நமச்சிவாய மேலே தான், நமச்சிவாய மூர்த்திகள் மேலே பாடப்பட்டது தான். திருவாவடுதுறையில் விளங்கும் நமச்சிவாய குருவே, அஞ்செழுத்தே மந்திரமாக விளங்குகின்ற உன் அருளை நிலையாக சார்ந்தால் ஆணவமலத்தால் தோன்றுகின்ற மாயையின் ஆணவமலத்தால் தோன்றுகின்ற மயக்கம் மாயையின் காரியங்கள் மேல் வருகின்ற மயக்கம் நீங்கும். ஆணவமலத்தால் வர்ற மயக்கம் போகும். ஆணவமலத்தினுடைய மாயையின் காரியங்களால் வருகிற மயக்கம் போகும். அதாவது விடையப்பற்று நீங்கும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பொருள் பற்று நீங்கும், விடையப்பற்று நீங்கும். இந்த சிறப்புடைய உன் அருளை அடியேனுக்கு நீ வழங்குவது எந்த நாளோ, குறிப்புரை. குறிப்புரையில் பொருள் சொல்கிறாங்க. வண்ணம்னா எழுத்து, அதாவது 5 எழுத்து. மல வண்ணம்னா மாயையின் காரியங்கள். அழகாக கொடுத்துருக்காங்க. அதாவது நிலையற்ற மாயை காரிய விடயங்கள் எல்லாம் அப்படி கொடுத்துருக்க. நானும் சொல்லியிருக்கிறேன், விடையும் சொல்லியிருக்கிறேன்ல. விடயங்கிற வார்த்தை சொல்லியிருக்கானா இல்லையா? விடயங்கள் எல்லாம் பின்னமே ஆகும், வேறாக நீங்கும். முதல் வரியில் இருக்கிற வண்ணம் 5 எழுத்தை குறித்தது. 3வது இருக்கிற வண்ணம் நிறத்தை குறித்தது. வண்ணமே நின்னருளை மண்ணில் மல வண்ணமெல்லாம். அடுத்து மல வண்ணத்தில் வர்ற வண்ணம் மாயையின் காரியம், விடயம். விடயம்னா பொருள். பின்னமே ஆக்கும் அருட் பேரளிப்பது என்னாலோ, வண்ணமே இல்லா வடிவே வருங்கருணை சொன்னமே. சொன்னமேன தங்கமே, சொர்ணமே. ஆவடு தந்துரை நமச்சிவாயனே என்று பண்டார சாத்திர வகுப்பை நாம் அன்றைக்கி தொடங்கியாச்சு. 2 மந்திரம் சொன்னதே பெரிய விஷயம். அடுத்த பணிக்கு போகலாம். சிவாய நம. 10 நிமிஷம்.